நாளைக்கு மார்க்கெட் கால்ஸ் இருக்குங்க, நான் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க சார். நிஃப்டி லெவல் நான் சொன்னது 22,620 அப்சைடு உங்களுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகிருக்குங்க, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டவுன் சைடில் 22,350 அதுவும் ஓப்பன்லேயே இன்றைக்கி கொடுத்துருக்கு, 350 பார்த்துருப்பீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 10-15 பயணத்தை கிட்டுங்க. ஆனால் எக்ஸாக்டாக நடந்திருக்கு, நீங்கள் பார்த்தா தெரியுங்க. நான் மார்க்கெட் கால்ஸ் எப்படி கொடுத்தேங்கிறது இந்த வீடியோவை பார்த்தே நான் சொல்கிறேங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது இன்ட்ரடே ஓப்பனில் இருந்துங்க. நான் சொன்ன இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் லைனுக்கு பார்த்தீங்கன்னா டாட்டாக இருக்கிறது மிட் பாயிண்ட்டுங்க. அதை ஒன் டே சார்ட்டில் தான் அது கிளியராக தெரியும். 22,350 பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிஜாண்டல் சப்போர்ட் லைன். இந்த 2 லைனுக்கு மேலே மார்க்கெட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் அப்சைடுங்கிறது கன்ஃபர்மேஷன். இந்த 2 லைனுக்கு மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைடு கன்ஃபர்மேஷன். அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு மார்க்கெட் கால்ஸ் கொடுத்தேங்க. அதே மாதிரி 2வது தடவை ஒரு கால் நான் உங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருப்போம் பார்த்தீங்களா. இந்த ட்ரையாங்கிள்லேருந்து மார்க்கெட் உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுத்துருப்பேங்க. ஃபஸ்ட்டு கால் டார்கெட் ஹிட் ஆன உடனே வெயிட் சம் டைம், நெக்ஸ்ட்டு கால் ஆஃப்டர் சம் டைம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணது. மார்க்கெட் கொஞ்ச நேரம் எப்படி சைட்வேயில் போகும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகும். அப்போ அந்த பிரேக் அவுட் கொடுக்குறது அப் சைடுக்கு பிரேக் அவுட் ஆகுதா, டவுன் சைடுக்கு உங்களுக்கு போகுதாங்கிற கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி என்னோடய இதில் நான் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 22,400க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு மறுபடியும் கால் ஆப்ஷன் கொடுத்தேன். அந்த டார்கெட்டு உங்களுக்கு 22,500 வரும்போது உங்களுக்கு முன்னாடியே அந்த டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் 2 தடவை புட் ஆப்ஷன் கொடுத்தேங்க. பட் 22,600ங்கிறது 620ங்கிறது பார்த்தீங்கன்னா 500 மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. அதனால் நான் வெறும் 5 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் கொடுத்தேன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கால் நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 பாயிண்ட் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுப்பாங்க. அது கன்ஃபர்மேஷன் மறுபடியும் மார்க்கெட்டு எந்த பக்கம் வேலை செய்கிறதுக்காக பார்த்துட்டு தான் நான் கொடுப்பேங்க. அதனால் அன்னெசரி கால்ஸ் உங்களுக்கு வராதுங்க, பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் 2 வாரமாக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். ஓவரால் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குங்க. நான் கொடுத்த ஸ்டாக் ஆப்ஷன் சரி, இண்டெக்ஸ் ஆப்ஷன் சரி, ஓவரால் நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. நேற்று ஒரு நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் உங்களுக்கு கால் ஃபெயில் ஆச்சு பேங்க் நிஃப்டி. அதே மாதிரி என்எம்டிசி பார்த்தீங்கன்னா இன்னும் பேங்க் நிஃப்டியும் என்எம்டிசி நேற்று நான் ஹோல்டிங் தான் கொடுத்தேங்க. முந்தா நேற்று ஹோல்டிங் எடுத்தது நேற்று ப்ராஃபிட்டுக்கு நான் கொடுத்தேன். அதில் என்எம்டிசி நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு 4 டைம் ப்ராஃபிட்டுக்கு மேலே கொடுத்துச்சுங்க. நான் 2,000 டார்கெட் கொடுத்தது 5 ரூபாய்க்கு மேலே நேற்றே போயிடுச்சு. அதுவும் நல்ல ப்ராஃபிட்டுங்க. ஒரு இடத்துல சின்ன லாஸ் இருந்தாலும் இன்னொரு இடத்துல மிகப்பெரிய வருமானம் தான், ப்ராஃபிட் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ ட்ரையல் பார்த்திங்கன்னா போன திங்கட்கிழமையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேங்க. நாளைக்கு ஒரு நாள் அப்டேட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு நாள் தான் என்னோடய ட்ரையல் உங்களுக்கு ஃபெயில் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு நாள் கூட வேறு எதுவுமே நான் உங்களுக்கு கொடுக்கல. அந்த ஒரே ஒரு கால் தான் கொடுத்தேன். அந்த கால் ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த நாள் உங்களுக்கு எந்த ட்ரேடும் கொடுக்கலாம், ஓவர் லாஸும் கொடுக்கலைங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட் எல்லாமே ஓவரால் கெயினில் தான் உங்களுக்கு இருக்குது. நல்ல ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்குங்க, பார்த்துக்கோங்க சார். நான் அனலைஸ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ப்ராசஸிங், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா சார். இந்த அப்டேட்ஸ் இதுக்கெல்லாம் என்ன சார்ஜுங்கிறது நான் உங்கள்கிட்ட நேரடியாகவே சொல்கிறேங்க. நன்றி.